நானும் ஒரு தம்பியும் இருசக்கர வாகனத்திலே பயணம் பண்ணி கொண்டிருந்தோம். அப்படி பயணம் பண்ணி கொண்டு இருக்கும்போது எங்களை தாண்டி ஒரு புதுமண தம்பதிகள் இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்றார்கள். அவர்களை பார்த்தபோதே தெரிந்து கொண்டோம், இவர்கள் புதுமண தம்பதிகள் என்று தெரிந்து கொண்டோம். அந்த ஆண்மகனுக்கு பின்னதாக அந்த பெண் பிள்ளை அமர்ந்திருந்தால் அவளை அந்த என்னுடைய வாகனத்தை ஓட்டி சென்ற அந்த தம்பி, அண்ணே அந்த பெண்ணை கவனியுங்கள் என்றான். திரும்பி பார்த்தோம். அந்த முதுகுக்கு பின்னாக அவள் அணிந்திருந்த அந்த ஜாக்கெட்டில் எதுவுமே இல்லை. பின்பகுதி முழுவதும் அப்படியே தெரிகிறது. இத்தனோண்டு ஒரு 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 சின்ன ஒரு பகுதி மட்டுமே அவள் முதுகை மறைத்திருந்தன. அவள் போட்டிருந்த சேலையின் மாறாப்பு இந்த பக்கமாக தொங்க விட்டிருந்தாள். அதை பார்த்தபோது பெண்கள் ஏன் தன்னுடைய உடல் அழகை மற்றவர்களுக்கு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்ட நினைக்கின்றார்கள் என்று நினைத்து நான் மிகவும் விசனத்தோடும் வேதனையோடும் நான் சென்றேன். என் கூட வந்த தம்பியும் இந்த சமுதாயம் கெட்டுப்போவதற்கு காரணமே இப்படிப்பட்ட உடைகள் அணிவதுதான் என்று சொல்லி கொண்டு வந்தான். உண்மையாலுமே அந்த ஆண்மகன் அந்த அந்த பெண் பிள்ளையை அமர வைத்து ஓட்டி சென்றான் இல்லையா, அந்த ஆண்மகனுக்கு அதில் கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா? தன் கூட வர்ற மனைவி இப்படி உடை அணிந்திருக்கிறாளே என்று அவனுக்கு கூச்சம் இல்லையா என்று நான் நினைத்தேன். வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் தன் பெண் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், தன்னுடைய மனைவிமார்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதில் ஏன் கரிசனை இல்லாதவர்களாய் இருக்கிறோம்? குறிப்பாக இந்த உலக மக்களை விட்டுவிடுங்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட குடும்பங்களிலே இன்னைக்கு பெண் பிள்ளைகள் அணிகிற அந்த ஆடைகளையும் அவர்கள் செய்கிற அந்த அலங்காரங்களையும் பார்க்கும்போது எவ்வளவு மோசமான ஒரு நிலையிலே இருக்கிறோம் என்பதை உணர முடிகிறது. இது இன்றைக்கு காலகட்டங்களில் இது தொடர்ந்தால் தேவனை விட்டு தூர பிரிப்பதே இந்த உடை அணிதலும் இந்த அலங்காரமாய் மாறிவிடும். எஸ்தர் புஸ்தகம் வாசித்து கொண்டிருந்தேன். இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் 3 விதமான பெண்களை நான் பார்க்க முடிந்தது. முதலாவது, அந்த எஸ்தர் புஸ்தகத்திலே முதல் பகுதியிலே ஒரு அரசனை குறித்ததான வரலாறு எழுதப்படுகிறது. அகாஸ்வேரு என்ற ஒரு பாரசீக மன்னன். இவன் இந்தியா முதலும் எத்தியோப்பியா வரையிலும் கிட்டத்தட்ட 127 நாடுகளை ஆட்சி செய்த ஒரு மாபெரிய பெர்ஷிக மன்னனாக இந்த அகாஸ்வேர் இருந்தான். இந்த அகாஸ்வேருக்கு பேரழகு கொண்ட சௌந்தரியம் உள்ள ஒரு மனைவி இருந்தாள். அவள் பேர் வஸ்தி. அவளை குறித்தும் எழுதப்பட்டிருந்தது. இரண்டாவதாக ஒரு பெண்மணி, யூத குலத்தை சார்ந்த, தாயும் தகப்பனும் இல்லாத, தன்னுடைய சித்தப்பனால் வளர்க்கப்பட்ட அட்சால் என்ற எஸ்தரை குறித்ததான செய்தி. மூன்றாவது ஒரு பெண்மணி இருந்தார். இந்த எஸ்தர் புஸ்தகத்திலே ஒரு கொடூர வில்லனாக தோன்றியிருக்கிற ஆமானுடைய மனைவி. இந்த 3 பெண்களையுமே இந்த புஸ்தகத்திலே நான் வாசிக்கும்போது நான் ஆச்சரியப்பட்டது. எஸ்தருடைய வாழ்க்கை குறித்தெல்லாம் ஆச்சரியப்படவில்லை. முதலாவது இந்த அகாஸ்வேருடைய மனைவி வஸ்தியை குறித்ததான செயல்களை குறித்து ஆச்சரியப்பட்டேன். இதுவரை நீங்கள் வேதாகமம் வாசிக்கும்போது இந்த பகுதியை நீங்கள் கவனித்தீர்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் கவனித்தேன். எப்படி ஒரு அற்புதமான பெண்மணி இவள்! இவள் தேவனுடைய குலத்தை சார்ந்தவள் அல்ல. இவள் வேறு நாட்டவள். இவருடைய மொழி, இவருடைய கலாச்சாரம், இவருடைய வழிபாடு எல்லாமே வேறு. அப்படிப்பட்ட ஒரு பெண் தன்னுடைய மானத்தை குறித்து எப்படி கரிசனை உள்ளவளாய் வாழ்ந்தாள் என்று இந்த பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த அகாஸ்வேர் மன்னன் தன்னுடைய ராஜ்யத்தின் மேன்மையை குறித்து 180 நாள் அளவும் ஒரு பெரிய ஒரு கண்காட்சி அமைத்து தன்னுடைய ராஜ்யத்தின் மேன்மை குறித்து பிரபுக்கள், சிற்றரசர்கள், பெரிய பெரிய ஜனங்கள் எல்லாரையும் வரவைத்து தன்னுடைய அரசின் மேன்மையை குறித்து ஒரு பெருமை பாராட்டி கொண்டு இருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த 180 நாள் அளவு முடிந்து போய் ஒரு வாரம் அரண்மனைக்கு உள்ளே உணவளிக்க திட்டமிடுகிறான். யாருக்கு எப்படின்றால் பெரிய பெரிய பணக்காரர்களுக்கும் பிரபுக்களுக்கும் சிற்றரசர்களுக்கும் எல்லோருக்கும் ஒரு பெரிய விருந்தை 7 நாள் அளவும் அந்த அகாஸ்வேர் ராஜா செய்கிறான். அப்படி செய்யும்போது மதுவும் அங்கு பரிமாறப்படுகிறது. மது என்றால் எங்கே? தங்க கிண்ணங்களிலே மதுக்கள் அங்கே பரிமாறிக்கொண்டு இருக்கிறார்.
விருப்பப்பட்டவர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் குடிக்கலாம் என்று ராஜா கட்டளை போட்டு விட்டான். மதுவினால் நிறைந்திருக்கிற ஒரு கூட்டம் இங்கே இருக்கிறது. இவனும் மதுவினால் நிறைந்திருக்கிறான். இப்போது ஒன்றை யோசிக்கிறான். நான் திருமணம் செய்திருக்கிற வஸ்தி என்ற பெண் பேரழகியானவள், சௌந்தரியமானவள். இந்த பிரபுக்களுக்கு முன்பதாகவும் இங்கே இருக்கிற சிற்றரசர்களுக்கு முன்பதாகவும் அவளுடைய அழகை காட்டி, பார்த்தாரா நான் எப்படிப்பட்ட பெண்ணை திருமணம் செய்திருக்கிறேன் என்று மெச்சிக்கொள்ள வேண்டும் என்று அவன் படுக்கையிலே யோசிக்கின்றான். எவ்வளவு மோசமான மனநிலை! நான் முதலில் சொன்னேன் அல்லவா, ஒரு ஆண்மகன் தன்னுடைய மனைவியின் அந்த ஒரு உடை அணிதலை குறித்து கவனம் இல்லாமல் இருக்கிற ஒரு மனிதன் என்று. அவனை காட்டிலும் இவன் எவ்வளவு மோசமாக யோசிக்கிறான் என்று பாருங்கள். தன்னுடைய மனைவியின் அழகை எல்லோருக்கும் முன்பதாக காட்ட வேண்டும் என்று நினைத்து ஒரு 7 பிரதானிகளை நியமிக்கின்றான். போய் நீங்கள் வத்தியை ரெடி பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், 7ஆம் நாள் முடிவிலே அவளை அலங்கரித்து ராஜ கிரீடம் தரித்து நீங்கள் அவளை கொண்டு வந்து எல்லோருக்கும் முன்னாடி நிறுத்த வேண்டும் என்று எஸ்தர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. 7ஆம் நாளிலே ராஜா திராட்சை ரசத்தினால் களிப்பாய் இருக்கும்போது மகா ரூபவதியாய் இருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிப்பிக்கப்பட்டவளாய் அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ராஜா அகாஸ்வேரு சமூகத்தில் சேவிக்கிற 7 பிரதானிகளை நியமிக்கின்றார். இந்த 7 பிரதானிகளும் போய் 12ஆம் வசனத்தில் வஸ்திக்கிட்டே அந்த செயலை அறிவிக்கிறார்கள். ராஜா இந்த மாதிரி உங்களை அலங்காரம் செய்து இந்த 7ஆம் நாளில் வந்து எல்லோருக்கும் முன்பதாக உங்கள் அழகை காட்ட சொல்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அந்த ராஜாவின் கட்டளைக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றாள் என்று அந்த 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ராஜ்யத்தை குறித்து நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், ராஜாவுடைய கட்டளைக்கு எவனொருவன் இணங்கவில்லையோ அவன் கொல்லப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, ராஜா விரும்பினால் மட்டும்தான் அவனுக்கு முன்னதாக வந்து யாரும் பேசவே வேண்டும். அவன் ஒரு பொற்செங்கோல் வச்சுருப்பான். அந்த பொற்செங்கோலை யாரை பார்த்து நீட்டுகிறானோ அவர்கள்தான் ராஜாவுக்கு முன்னாடி வந்து பேசணும். இல்லை என்றால் காவலாளிகள் அவனை தூக்கி கொண்டு போய் கொன்று விடுவார்கள். ராஜா நடந்து வரும்போது எதிர்க்க கூட வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சட்டத்திட்டம் நிறைந்த நாட்டிலே தான் அந்த வஸ்தி வாழ்ந்தார். வஸ்தி அந்த ஜனங்களுக்கு முன்பதாக, அதாவது அந்த பிரபுக்களுக்கு முன்பதாக தன்னுடைய அழகை காட்ட வரவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கும் என்பது அவளுக்கு தெரியும். அரண்மனையிலிருந்து புறம்பாக்கப்படுவோம் என்றும் தெரியும். இந்த ராஜ மேன்மை பறிக்கப்படும் என்பதும் தெரியும். ராஜ ஸ்திரீ, அதாவது நம்ம ராஜாத்தி என்ற பட்டத்தை இழப்போம் என்பதும் தெரியும். ஆனாலும் என்னுடைய அழகு யாருக்கு முன்பதாக காட்ட முடியாதுரா என்ற ஒரு தீர்மானம். எவ்வளோ அற்புதமான ஒரு பெண்மணி பாருங்கள். இன்றைக்கு சினிமா துறை ஒன்று இருக்கிறது. பணத்திற்காக பெண்கள் ஆபாச காரியங்களை செய்கிறார்கள். எத்தனை இளைஞர்கள் வஞ்சித்து போகிறார்கள். வஸ்தி போல அந்த பெண்மணிகளை சிந்தித்தால் எப்படி இருக்கும்? கிராமப்புறங்களில் கரகாட்டம் இப்படி பல நிகழ்வுகள் நடத்துகிறார்கள். இன்றைக்கி ஆடல் பாடல் போன்ற பல நிகழ்வுகள் நடத்துகிறார்கள். அதிலே 500, 1000, 2000 இப்படி பணத்திற்கு தான் அந்த பெண்மணிகள் வருகிறார். பாவம், அவர்கள் அங்கே நடனமாடுவதை பார்க்கும்போது எவ்வளோ மோசமான காட்சிகளாக அது அமைந்திருக்கிறது. எத்தனை இளைஞர்கள் இடறி போகிறார்கள். இந்த பெண்கள் வஸ்தியை போல யோசித்தால் எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். உலக ஜனங்களை விட்டு விடலாம். கிறிஸ்தவ திருச்சபையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய போதகர்களுடைய மனைவி மகள்கள் உடை அணிகிற கலாச்சாரத்தை பார்த்தால் மோசமான நிலையாக இருக்கின்றது. அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த வஸ்தியை குறித்து நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? ராஜ மேன்மை போனாலும் பரவாயில்லை. ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் உயிர் கூட போகும், பரவாயில்லை. என் உயிரை விட என் மானம் ரொம்ப முக்கியம். எவ்வளோ அற்புதமான ஒரு பெண்மணி வஸ்தி. உண்மையாலுமே இந்த பகுதியை படித்து நான் மிரண்டு போனேன். இப்படி பெண் பிள்ளைகள் இன்றைக்கு தீர்மானத்தோடு வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும்போது இப்படி எழுதுகிறார். பூர்வ காலத்து பரிசுத்த வாட்டிகள் பொன்னினாலும் முத்துக்களினாலும் தங்களை அலங்கரிக்கிறதை அவர்கள் பெரிதாக செய்யாமல் பரிசுத்த அலங்காரத்தோடு தங்களை அலங்கரித்தார்கள் என்று எழுதுகிறார். இன்றைக்கி கிறிஸ்தவத்தை தழுவி இருக்கிற அன்புக்குரிய பெண் பிள்ளைகள் எந்த மனநிலையில் இருக்கிறோம் என்பதை நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. குடும்பத்தில் இருக்கிற ஆண் மகன்கள்
சகோதரிகள் உடை வித்தியாசமாக அணிந்தால் சகோதரர்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது என்று கண்டிக்க வேண்டும். மனைவிமார்கள் உடை அணிந்தால் வீட்டில் இருக்கிற கணவன்மார்கள் கண்டிக்க வேண்டும். இப்படி உடை அணிந்து வராதே என்று சொல்ல வேண்டும். இந்த சமுதாயத்தில் நாம் உடை அணிவதோட நோக்கம் என்ன? தன்னுடைய அங்கங்களை மறைப்பதற்காக மட்டும்தான், தன்னுடைய அழகை காட்டுவதற்காக அல்ல. ஆடை என்ற கலாச்சாரமே தங்களுடைய மானத்தை மறைப்பதற்காகத்தான். நிர்வாணிகள் என்று அறிந்து ஆதாமும் ஏவாளும் இலைகளை உடைகளாக உடுத்தி கொண்டார்கள். ஏன்? தன்னுடைய அந்தரங்கம் வெளியில் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உடை என்ற ஒன்றையே அவர்கள் உருவாக்கினார்கள். இதை அறிந்த தேவன் தோல் உடையை உருவாக்கி அவர்கள் இன்னும் முழுமையாக அவர்களுடைய சரீரத்தை மறைத்து விட்டார். வேதாகமம் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? உடை அணிகிறதில் எவ்வளவு கவனமுள்ளவர்களாய் பெண்கள் இருக்கிறார்கள். யோசித்து பார்க்க வேண்டும். இந்த நிலையிலே இன்றைக்கு இருப்போம் என்றால், நாம் ஆடை அணிவதிலேயோ அலங்காரம் செய்வதிலேயோ நாம் பிறரை மகிழ்விக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்போம் என்றால், இந்த நிலையில் இருந்து மனம் திரும்ப கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் உங்கள் எல்லோரையும் நல்வழிப்படுத்த வேண்டும் என்றே விரும்புகிறேன். ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, பரலோகத்திலிருந்து இந்த பூமியை பார்த்து கொண்டிருக்கிறவரே, பரிசுத்தத்தை மட்டுமே விரும்புகிறவரே, பரிசுத்தம் உள்ளவர்களை நேசிக்கிறவரே, நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நாங்களும் பரிசுத்தமாக இருக்கட்டும். எதை செய்தாலும், நாங்கள் உடை உடுத்தினாலும், நாங்கள் எங்களை அலங்கரித்தாலும், தேவனே, நாங்கள் உண்மை புகழ்கிறவர்களாகும், மகிமைப்படுத்துகிறவர்களாகும், உம்முடைய காரியங்களை இந்த சமூகத்துக்கு வெளிக்காட்டுகிறவர்களாகும், பரிசுத்தவான்களாகும், பரிசுத்தவாட்டிகளாகவும் நாங்கள் வாழவே விரும்புகின்றோம். அந்த அகாஸ்வேறு போல மோசமான எண்ணம் படைத்த மனிதர்களாய் இம்மட்டும் நான் இருந்திருப்போம் என்றால் எங்களுக்கு மன்னித்தரலாம். தேவரீர் அந்த வஸ்தியைப் போல நாங்களும் தங்கள் மானத்தை மறைக்கிற பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும். எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.